ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து எக்ஸாம்ஸில் வந்து எல்லோரும் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கொஷினில் இருக்க கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ சிலபஸ் ரிலேட்டடாக வந்து என்னென்னலாம் வேணுமோ ஸோ அதை மட்டும் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கலாம். ஸோ இலக்கணம் பேஸ்டாக கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 5வது வீடியோ. சரிங்களா? நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து நம்ம வீடியோஸும் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சரியான நிறுத்தற்குறி இட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக இருக்குது. ஸோ நிறுத்தற்குறி இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து இது வந்து கரெக்டாக வந்து நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ஷார்ட்கட்டு அப்படி எதுவுமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களால் வந்து இதெல்லாம் வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், திரும்ப வந்து நிறுத்தற் குறியீடு. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அதுதான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. சரிங்களா? அந்த உணர்ச்சி தொடர் வருது இல்லையா? ஸோ அதனால் வந்து அந்த உணர்ச்சி குறி வந்து போட்டிருக்காங்க. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் திடலில் ஓடினேன் என்பது என்ன வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தன்வினை வாக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் திடலில் ஓடினேன். ஸோ என்ன மட்டும்தான் வந்து குறிக்குது, வேறு யாரையும் வந்து அதில் குறிக்கலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து தன்வினை வாக்கியம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சரியான ஊர் பெயரின் மருவோ வந்து காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புதுச்சேரி பார்த்தீங்கன்னா புதுவை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இங்கே புதுகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. புதுக்கோட்டை பார்த்தீங்கன்னா புதுகை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இங்கே புதுவைன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து தப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பார்த்தீங்கன்னா குடந்தை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும், அவங்க கும்பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, அதுவும் வந்து தப்பு. அப்போ எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும் தான் வந்து சரியாக இருக்குது. உதகமண்டலம் முதகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லை என அழைக்கப்படும் போது வந்து எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிதம்பரம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வரும் மருவு டாப்பிக்கில் தான் வரும். சரிங்களா? தில்லை என அழைக்கப்படும் ஊர் பார்த்திங்கன்னா சிதம்பரம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மரு ஊர் பேர்களுடைய மருவை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் தஞ்சை, திருநெல்வேலி பார்த்திங்கன்னா நெல்லை, கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா கோவை, கும்பகோணம் பார்த்திங்கன்னா குடந்தை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். சரியான தமிழ் சொல்லை தேர்க. வாகம். விவாகம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருமணம். சரிங்களா? விவாகம்னா திருமணம். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், விவாகம்னா வந்து நமக்கு தெரியாது, திருமணம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சர்க்கார்னால் வந்து நமக்கு தெரியும், மேக்ஸிமம் அரசாங்கம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிறமொழி சொல்லிக்கு இணையான தமிழ் சொல் தருக. லைட் ஹவுஸ் என்பது தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலங்கரை விளக்கம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள், நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி உருவது கூறல் விடை. சரிங்களா? இந்த வினா வகை விடை வகையெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து அதிலிருந்து கொஷின்ஸ் இல்லாமல் இருக்காது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான வினை மரபை எடுத்து எழுதுக. ஸோ எது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தண்ணீர் குடித்தான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. சரிங்களா? மற்றதெல்லாம் வந்து தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், விடை வகையை தேர்ந்தெடுக்க. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏவல் விடை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. டவுன்லோட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பதிவிறக்கம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைச்சொல் கேட்குறாங்க. பர்சனாலிட்டின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆளுமை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை கண்டறிக. தீசிஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆய்வேடு. ஆப்ஷன் பி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைச்சொல் கேட்டிருக்காங்க. சோஷியல் ரீஃபார்மர்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சமூக சீர்திருத்தவாதி. ஸோ அடுத்து பாருங்கள், ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். ஸோ விழலுக்கு இறைத்த நீர் போல இந்த ஓமைக்கான சரியான பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பயனற்ற செயல். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஓமை கூறும் பொருள் வந்து தெளிக. நகமும் சதையும் போல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நட்பு. ஓமும் நகமும் சதையும் போல பார்த்தீங்கன்னா நட்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாணவர்கள் நன்றாக படித்தனர் அவங்கள மட்டும்தான் வந்து குறிக்குது, வேறு யாரையுமே வந்து அதில் வந்து குறிக்கல. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து தன்வினை வாக்கியம்.
அடுத்து பாருங்கள், இவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க. சார், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பார்த்தீங்கன்னா தந்தை மகன் 2 பேர் வந்து இருக்காங்க. ஸோ தந்தை தான் பார்த்தீங்கன்னா மகனை வந்து படிக்க வச்சுருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. இன்னொருத்தர் வந்து அந்த வினையை வந்து செய்கிறாரு, ஒரு செயலை செய்கிறாரு. அதை தான் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தந்தை. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிறவினை வாக்கியம். ஸோ நம்ம வந்து ஒரு செயலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து தன்வினை. ஸோ இன்னொருத்தர் வந்து செயலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பிறவினை. சரிங்களா, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர். சரிங்களா, அவரை மட்டும்தான் வந்து குறிக்குது. அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. கல்வியில் பெரியவர் கம்பர். ஸோ கல்வியில் பெரியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா சரியான வினா அமைப்பு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. ஸோ இதுக்கான சரியான வினா அமைப்பு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, விருதுநகரின் முந்தைய பெயர் வந்து என்ன. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரினை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கு, நீக்கு, இது வந்து எது தப்பாக இருக்குன்னு தான் வந்து கேட்குறாங்க. ஸோ எது தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தப்பாக இருக்குது. என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து தப்பு. மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து, எது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக இருக்குது. அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விரைகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். இதுதான் வந்து சரியாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. புதைந்து, புதைத்து, எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கு. இதில் எது வந்து கரெக்டான சொற்றொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா, கல்வியும் செல்வியும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். இது வந்து ஒரு பாடல் வரியில் வந்து சொல்லியிருப்பார். நம்ம ஸ்கூல் புக்லேயே இருப்போம், நம்ம படிச்சிருப்போம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாடல் பாடினேன் என்பது சரியாக இருக்குது, இறந்த காலம். சரிங்களா. ஸோ பாடல் பாடுகிறேன் என்பது எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. அது வந்து நிகழ்காலத்தில் வரும். பாடல் பாடுவேன் என்பது நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க, தவறு. அது வந்து எதிர்காலத்தில் வந்து வரணும். பாடல் பாடுகிறார்கள் என்பது பார்த்திங்கன்னா நிகழ்காலத்தில் வரணும், இங்கே இறந்த காலம் சொல்லி கொடுத்துருங்க, அதுவும் வந்து தப்பு. ஸோ பாடல் பாடினேன் என்பது பார்த்திங்கன்னா இறந்த காலம். சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க. அகர வரிசை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். அதுக்கான சரியான அகர வரிசை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது கரெக்டான இடத்துல வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். உழந்தும் உழவே தலை, உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்து பாருங்கள், ஸோ அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தொடுதல். ஸோ இதுக்கு சரியான இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், சரியான இணைப்பு சொல்லை தேர்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், துன்பப்பட நேரிடும். இது சரியான இணைப்பு சொல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இல்லை என்றால். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா சரியான இணைப்பு சொல் தருக அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஷ் 2 நாட்கள் ஆகும் என்றார். இதுக்கு சரியான இணைப்பு சொல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மேலும் 2 நாட்கள் ஆகும் என்றார். சரிங்களா. அடுத்து பாருங்கள், இணைப்பு சொல் தருக. செல்வத்தின் பயன் ஈதல் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் என்பது தான் பார்த்திங்கன்னா சரியான இணைப்பு சொல். அடுத்து பாருங்கள், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க, யாது. ஆப்ஷன் சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் டேஷ் பேர், எத்தனை பேர்.
அடுத்து பாருங்கள் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஆத்திச்சூடியின் ஆசிரியர் டேஷன் கொடுத்துருக்காங்க, யார்? ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள் பொருத்தமான காலம் அமைத்தல். படி என்னும் சொல்லி நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. படிக்கிறான், இதுதான் பார்த்திங்கன்னா நிகழ்காலம். படி என்னும் சொல்லி நிகழ்காலம் பார்த்திங்கன்னா படிக்கிறான். படிப்பான் என்பது எதிர்காலம். படிப்பாள் என்பது எதிர்காலம். படித்தான் என்பது இறந்த காலம். அடுத்து பாருங்கள் வலுவு சொல்லற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எது சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரி. தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர், இதுதான் பார்த்திங்கன்னா சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க. கண் மணி, பொன் விலங்கு, மலைன்னா மலை தேன், வான் மழை. இந்த சொற்களை இணைத்து புதுசாக ஒரு சொல், அதை கண்மணி, பொன் விலங்கு, மலைத்தேன், வான்மலை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன், இது பார்த்திங்கன்னா வந்து விடுகிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சரியான எழுத்து வழக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரு பொருள் தருக. திங்கள் இரு பொருள் வந்து தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திங்கள்னால் பார்த்திங்கன்னா கிழமையை குறிக்கும், சந்திரன் இதையே வந்து குறிக்கும், ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரு பொருள் தரக்கூடிய சொல். ஆடை தைக்க உதவுவது நூல், மூதுரை அறநூல். ரெண்டுமே வந்து நூலில் தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஆடை தைக்க உதவுவது வந்து நூல் நமக்கு தெரியும். மூதுரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூல். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து பார்த்திங்கன்னா இரு பொருள் தருக. மாலைன்னா பார்த்திங்கன்னா பூ மாலை, மாலை பொழுது. ஸோ இது வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு அறிந்து பொருள் அறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரு ஆறு. அருன்னா பார்த்திங்கன்னா வெட்டுதல், ஆறுனா பார்த்திங்கன்னா நதி. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. டேஷ்வில் டேஷ் குலைந்தது, மடுவில் மாடு குளிர்ந்தது, மடுவில் மாடு குளித்தது. அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்றுன்னு பாருங்கள் பழந்தமிழர்கள் மலைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர். ரெண்டாவது கூற்று பாருங்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். மூணாவது பாருங்கள் ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர். நாலாவது பாருங்கள் மலையில் நனைந்து கொண்டே உண்பர். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரி, 4வது மட்டும் தப்பு. இப்போ பாருங்கள் கூற்று சரியாக தவறா 3 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 3மே வந்து சரி தான். சரிங்களா, ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் கலைச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. ஹியூமனிட்டின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ மனித நேயம். ஹியூமனிட்டினா மனித நேயம். அடுத்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. டார்னாடோனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சூறாவளி. சரிங்களா, ஸோ அவ்வளோதான். இதில் 50 கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.